எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2339வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியத்திற்காக நாம் செபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு திருச்சபையுடைய பொருளாதாரத்திற்காக காலை மன்னா நேரலாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சபைகளிலே பொருளாதாரத்தை உயர்த்துவாராக. ஆமேன். சோத்ரம். இந்த 2339வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த காலை மன்னா நேரலாகி நீங்கள் ஒருவேளை எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், ஆண்டவர் கூட என்னை மறந்துட்டார், எங்க பாஸ்டர் என்னை மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? நான் வசனத்தை வாசிக்க கவனமாய் கேளுங்க. சோத்ரம். ஏசாயா புஸ்தகத்துல 49ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஐயா, நல்ல கவனிங்க. நம்மளை மறக்க மாட்டேன்னு சொன்னவங்க அத்தனை பேரும் நம்மளை மறந்துடுவாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம் நம்ம மறக்கவே மாட்டார். ஏன்னா அவர் தான் நம்மை உண்டாக்கினவர், அவர் தான் நம்மை ஜனிப்பித்தவர், நம்மை பெற்றவரும் அவர் தான். அதில் சொல்றாரு, அவர்கள் உன்னை மறக்கலாம், நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பத்திலா. ஐயா, கட்டின கணவர் கூட மறந்துடலாம், பெற்ற பிள்ளைகள் மறந்துடலாம், கடைசி வரைக்கும் இருப்ப சொன்ன மனைவி கூட மறந்துடலாம். ஏன், உங்களை நடத்தின ஊழியக்காரன் கூட மறந்திருக்கலாம், அல்லது அன்பா இருந்த விசுவாசிகள் கூட உங்களை மறந்திருக்கலாம், உங்க கூட பயணிக்கிற கூட வேலை பார்க்கிற சக நண்பர்கள் உங்களை மறந்திருக்கலாம். ஐயா, உயிருக்கு உயிராய் பழகின நண்பர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம். அதனாலே நீங்க பெரிய பிரச்சனை அடைந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் உன்னை மறந்தாலும் நான் மட்டும் உன்னை மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் உன்னைய என் உள்ளங்கையில வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னைய உள்ளங்கையில வச்சிருக்கிறதுனால நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாருயா. ஆமா. ஏன்னா பெத்த தாய் கூட பிள்ளைய மறக்கலாங்க. அது எப்படி பாஸ்டர் தாய் பிள்ளை மறப்பா? ஏன் மறந்திருக்கிறாங்க. நாங்க இங்க அனுபவத்துல பார்த்துருக்கிறோம். பேப்பர்ல பாக்குறோம், ஊடகங்களை பாக்குறோம். பெத்த மறுநாளே பிள்ளை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. எத்தனையோ பிள்ளை குப்பத்துல கண்ணு எடுத்திருக்கிறாங்க. எல்லாம் இருக்குல்ல. அப்போ என்ன, பெத்தவளே பிள்ளைய மறந்து போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒருவேளை பெரியவங்க என் பிள்ளைங்க என்னை மறந்துட்டாங்க சொல்லி வேதனைப்படுறீங்களா? வேதனைப்படாதீங்க. பிள்ளைகள் மறக்கட்டும், ஆனா இயேசு மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், தகப்பன் தாயும் உங்களை மறந்துருக்கிறாங்க, ஆனா இயேசு உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர்கள் மறக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ என் ரூபத்தின்படியும் என் சாயின்படியும் நீ உண்டாக்கப்பட்டவன். ஆகையினால நான் உன்னை மறக்க மாட்டேன். எல்லாரும் மறந்துடுவாங்க. ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்ம விசுவாசிகள் கடைசி வரைக்கும் இருப்ப விசுவாசி கூட மறந்து போயிருப்பான். ஆனா இயேசு மறக்க மாட்டான். அல்லேலூயா. ஏன், உயிருக்குள்ள நம்ம இருப்போம், நகமும் சதையும் போலதான் இருப்பாங்க. அப்படி நமக்கு ஒரு பங்கன் அப்படின்னு நமக்கு ஒரு காரியம்னா அந்த விசுவாசி அவ்வளவு உளுந்து செய்வான். அவங்க தான் நிறைய கொடுக்கறதா இருப்பான். நம்ம அவங்கள மழை போல நம்பி இருப்போம். நாள் ஒன்று வரும் தெரியுமா, அன்னைக்கு நம்மளை விட்டு வெளியே போயிடுவான். அல்லேலூயா. அப்போ நம்ம நம்பி இருக்கிற விசுவாசி
நமக்கு கொடுத்து உதவுன விசுவாசி, நமக்கு சபையில தூணா இருந்த விசுவாசி நம்ம மறந்துடலாம். ஆனா இயேசு மறக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம அவங்கள காட்டிலும் இயேசுவை நம்பிட்டு வச்சுங்களேன், நம்ம ஒருபோதும் விற்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம யார் நம்மளை மறந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா நம்மளை மறக்க கூடாது, மறக்க மாட்டார். இயேசு தாயாகிய மரியாளும் யோசேப்பு எங்க போனாங்களாம், தேவாலயத்துக்கு பண்டிகை கொண்டாட போயிருக்காங்க. பண்டிகை கொண்டாடி வரும்போது ஏசுனாரே மறந்து வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஐயா, பண்டிகை நாட்கள் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏசுனா இருக்காங்களே, பெத்த தாயை பிள்ளைய மறந்து விட்டுட்டு வந்துட்டா. அல்லேலூயா. மாதிரி அதுக்கு முன்னாள் பிரேரம் பண்ணி பார்த்தா இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, எல்லாரும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு எல்லாரும் நம்மை மறந்து போவார்கள். ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் இயேசு நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டாருங்க. இதை மாத்திரங்க உறுதியா வச்சிருக்கீங்க. ஊழியக்காரங்க உறுதியா நம்பிடுங்க. அல்லேலூயா. அவங்க நமக்கு நம்ம தேவைதான். விசுவாசிகள் நமக்கு ரொம்ப தேவை, நண்பர்கள் நமக்கு தேவை, கணவன் மனைவி எல்லாமே தேவைதான். ஆனா ஒரு நேரம் வரும்போது எல்லாரும் நம்ம மறந்துடுவாங்க. ஆனா இயேசு மாத்திரம் நம்மை மறக்கவே மாட்டார். அந்த மறக்காத இயேசுவை நானும் நீங்களும் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அவர் நம்மை பூமியின் உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பார். சோமனுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அன்னையோர் துதிக்கிறோம். நீர் எங்களை மறக்க மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. மறக்காத தெய்வத்தை நம்ம கும்பிட்டு இருக்கிறோம், நாங்கள் ஆராதித்து இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உம் கரத்தையே